ஹாய் ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து ஒரு ஹாரர் மிஸ்ட்ரி ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்டோரி என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் ஒரு லைக் பண்ணி விட்டு இந்த வீடியோ பாருங்கள். இது வரைக்கும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா அதுவும் பண்ணிவிடுங்க, பெல் ஐக்கானை ஆன் பண்ணிவிடுங்க. எஸ், இந்த மாதிரி நிறைய ஸ்டோரி கேட்கணுன்னா ஷேரும் பண்ணிவிடுங்க. எஸ், லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. எஸ், அன்றைக்கி ஒரு நாள் ஸ்ரேயா அவளுடைய கத்தியை கழுவிட்டு இருந்தான். இரத்தக்கரையோடு இருந்த கத்தி அவள் எடுத்து கழுவுனான். அப்புறம் கழுவி வச்சதுக்கப்புறம் அவளுடைய ஃப்ளோரை ஃபுல்லாக பிளட்டாக கவர் ஆயிருந்துச்சு. ஸோ அதையும் அவள் கழுவுனான். எல்லாத்தையும் நல்லா கழுவி முடிச்சதுக்கப்புறம் அவள் அவளுடைய லேப்டாப் எடுத்து எடிட் பண்ண ஆரம்பித்தா. ஸ்ரேயா கழுத்தில் ஒரு பெரிய மச்சம் இருக்கும். ஸோ அவளுக்கு அந்த மச்சம் பிடிக்கவே பிடிக்காது. ஸோ நம்ம ஃபோட்டோலையாவது அந்த மச்சம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவள் அந்த மச்சத்தை அழிச்சா அந்த ஃபோட்டோவில். அப்போ அழித்த உடனே அவள் கழுத்தில் ஒரு மார்க்கிங் தெரிஞ்சிச்சு. அதாவது ஒரு மாதிரி அவளுக்கு ஃபீல் ஆச்சு. என்ன அப்படின்னா, அந்த இடத்துல அவள் தொட்டி பார்த்தா அந்த இடத்துல எதுவுமே இல்லை, மச்சமே இல்லை. ஸோ ஸ்ரேயா ஒரு ஃபேட்டி கேர்ள். ஸோ அதனால் அவளுடைய ஃபேட்டையும் கொஞ்சம் குறைக்க பார்க்குறா. ஸோ அப்படி அதுவும் குறையுது. ஸோ கொஞ்சமாக அவளுடைய கண், வாய் எல்லாம் அழிய ஆரம்பிச்சிச்சு தானாகவே. அதுக்கப்புறம் அவள் சடனாக க்ளோஸ் பண்ண உடனே அதெல்லாம் திருப்பி வந்துருச்சு. அவள் க்ளோஸ் பண்ணிவிட்டு வெளியே வந்த உடனே அந்த லேப்டாப் தானாக ஓப்பன் ஆகி அவளுடைய கழுத்தை மட்டும் பாதியாக வெட்டுச்சு. என்னடா இது அப்படின்னு ஷாக் ஆகாதீங்க, என்ன நடந்துச்சுன்னு நான் ஃபுல்லாக சொல்கிறேன். எஸ், அன்றைக்கி ஒரு பார்ட்டியில் கார்த்திக்கும் ஸ்ரேயாவும் வந்திருந்தாங்க. கார்த்திக்கோட ஃப்ரெண்டு சொன்னான், ஹே என்னடா பார்ட்டி கூட சுற்றிக்கிட்டு இருக்க, பாரு கழுத்தில் எவ்வளோ பெரிய மச்சம், அதுவும் இல்லாமல் சாப்பிட்டு குண்டாக ஒரு பார்ட்டியை கூட்டிகிட்டு வந்திருக்க, இதுவும் கேர்ள் ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லி அவளும் சிரிக்கிறாள். அதுக்கு ஸ்ரேயா அழுக ஆரம்பிச்சிட்றான். ஸ்ரேயாவை அவன் எவ்வளவோ கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறான். ஆனால் ஸ்ரேயா அழுதுகிட்டே இருக்கா. அப்போ அன்னைக்கு கார்த்திக் அவளை விட்டுட்டு போயிடுறான். கார்த்திக் அவள் வீட்டுக்கு போனோடனே இவளுக்கு ஒரு மாதிரி ஆக ஆரம்பிச்சிச்சு. என்னென்னா பைத்தியம் பிடிக்கிற மாதிரி ஆச்சு. இவனால தான் இப்படி நடந்துச்சு. ஸோ அப்படின்னு சொல்லி டெய்லியும் கார்த்திகை பற்றி ஏதாவது ஒன்று தெரிஞ்சுக்கிறது. அவனுக்கு பிடிச்ச கலர் என்ன, பிடிச்ச ட்ரெஸ் என்ன, பிடிச்ச சாப்பாடு என்ன. ஸோ அந்த மாதிரி டெய்லி ஏதாவது ஒன்று தேடுவான். ஒரு நாள் கார்த்திக் அவள்கிட்ட கேட்டான், நீ எதுக்கு என்னை பற்றி இவ்வளோ தெரிஞ்சுக்க விரும்புகிற, நீ என்ன சந்தேகப்படுறியா அப்படின்னு அவன் கேட்டான். அப்படியெல்லாம் இல்லை, கிச்சனுக்கு வா, நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் அப்படின்னு அவளும் சொன்னான். ஸோ இவனும் நினச்சிட்டு போனான், கிச்சனில் என்ன சொல்ல போகிறா அப்படின்னு நினச்சிட்டோம். இவனும் போனான், அது இங்கேயே சொல்லியிருக்கலாமே அப்படின்னும் நினச்சான். ஸோ அவள் கிச்சனுக்கு கூட்டிகிட்டு போனோடனே கேரட் கட் பண்ணிகிட்டு இருந்த அவளுடைய வீட்டில் இருக்கிற ஒருத்தி அவள்கிட்ட கத்தி கொடுத்தா. ஸ்ரேயாட்ட கத்தியை கொடுத்தா. ஸ்ரேயாவும் உடனே கார்த்திக் இங்கே கூப்பிட்டு, கார்த்திக் பக்கத்தில் வா அப்படின்னு கூப்பிட்டான். கார்த்திக் வந்தோடனே அவன் உடம்புல அப்படியே குத்தி வெளியில் எடுத்த நம்மளுடைய ஸ்ரேயா அன்னைக்கு சந்திரமுகி படத்தில் எவ்வளோ சந்தோஷப்பட்டாங்களோ அதை விட டபுள் மடங்கு சந்தோஷப்பட்டு கதறி கத்தி ஊர் மக்களை எல்லாத்தையும் கூப்பிட்டுட்டான். ஆனால் அவள் வீட்டில் லாக் போட்டுட்டு இருந்ததுனால யாராலையுமே உள்ளே வர முடியல. எஸ், அதுக்கப்புறம் நம்மளுடைய ஸ்ரேயா மெதுவாக அவனை கூட்டிகிட்டு போய் பேஸ்மெண்ட்டில் போட்டு லாக் பண்ணி வச்சிட்றான். டெய்லியும் ஏதாவது ஒரு ஸ்மெல், ஸ்பைசி திங்ஸ் அந்த மாதிரி ஏதாவது ஒரு பொருள் கொண்டு போய் கார்த்திக் மேலே போட்டு வந்துடுறான். ஏன்னா செத்த ஸ்மெல் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி.
ஸோ நம்மளுடைய கிரிமினல் ஸ்ரேயாவோட கதை இதுதான். எஸ், இதனால தான் நம்மளுடைய ஸ்ரேயா செத்தா. இது பண்ணது வந்து கார்த்திக் தான். ஸோ இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நாளைக்கு என்ன வீடியோ போடலாம் அப்படின்னு மறக்காமல் சொல்லிட்டு போயிடுங்க. இந்த வீடியோலேருந்து விடை பெறுவது நான் உங்கள் ஹரீஷ். வளர்ன்னு வளர்றேன். ஓகே, அடுத்த என்ன வீடியோ போடலான்னு கமெண்ட்டில் சொல்லிட்டு போயிடுங்க. இது பிடிச்சிருந்துச்சுனாலும் கமெண்ட்டில் சொல்லிட்டு போயிடுங்க. இது பிடிக்கலன்னாலும் கமெண்ட்டில் சொல்லிட்டு போயிடுங்க. ஓகே, டாட்டா, பை பாய், லவ் யூ.